கோவை மேல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 அக்டோபர் 5ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது செம்ம ஹாப்பி நியூஸ். இப்போ அதை விட சீசன் 9ல பார்ட்டிசிபேட் பண்ண போற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் யார் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலாம் they are very very curious. எஸ், ஸோ நம்மளும் இந்த வீடியோல அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆக போற கண்டஸ்டன்ட்ஸ் யார் யாரு பாத்திரலாமா? விஜே பார்வதி செம்ம போல்டான பர்சனாலிட்டி, மனசுல தோன்றத சும்மா டக்கு டக்குன்னு பேசக்கூடிய ஒரு நபர். விஜய் பார்வதி இந்த சீசன் 9ல என்டர் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அடுத்தது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். இவர் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்ல நிறைய கான்ட்ரோவர்சிஸை கிரியேட் பண்ணிருக்காரு. நான் ஒரு பிசியோ டாக்டர் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாரு. ஸோ இவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா நிறைய கான்ட்ரோவர்சிஸை இவர் கிரியேட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அடுத்ததா கெமி, இந்தியன் பாஸ்கெட் பால் பிளேயர். இவங்களை வந்து ஒரு சில வெப் சீரீஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அண்ட் ஆல்சோ ஒரு ரியாலிட்டி ஷோல கண்டஸ்டன்டாவும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோல இவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த கஷ்டங்களை பத்தி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்பவுமே கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்க கெமிக்குள்ள இவ்வளோ வழிகள் இருக்கா அப்படின்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் ரம்யா ஜோ ஃபர்ஸ்ட் டைமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கரகாட்டக்காரர் ஒருத்தங்க வர போறாங்க. மைசூரை சேர்ந்த ரம்யா ஜோ வந்து சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கஷ்டங்கள், அவங்களோட லைஃப் ஃபுல்லாமே வலிகள், கஷ்டங்கள், சோகங்கள் அப்படின்னு ஒரு இமோஷனல் பேக் ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ரம்யா ஜோ. இதுக்கு அடுத்தது கொங்கு ரீஜன்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் தான் கொங்கு மஞ்சுநாதன், பட்டிமன்ற பேச்சாளர். எப்பவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் நிச்சயமா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கூட முத்துக்குமரன், அறந்தாங்கி நிஷா, மஞ்சரி மாதிரியான ஆட்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த வகையில கொங்கு மஞ்சுநாதனும் சீசன் 9ல என்ட்ரி ஆக போறாரு. பிளஸ் இவர் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்த நபர் அப்படிங்கிறதும் ஆடட் அட்வான்டேஜ். இதுக்கு அடுத்தது மாலினி ஜீவரத்னம், LGBTQ சப்போர்ட்டர், ஒரு ஆக்ட்ரஸ், டிரெக்டர் பா ரஞ்சித் கூட சேர்ந்து டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்ணியிருக்காங்களாம். இவங்களுக்கு பிக் பாஸ்ல வரதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் பிக் பாஸ் டீம் வந்து இவங்களை பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணாங்களாம். எப்பவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு சீரியல் ஆக்டர் உள்ள கொண்டு வருவாங்க இல்லையா? அந்த வரிசையில சபரிநாதன் இந்த பிக் பாஸ் சீசன் 9க்குள்ள என்டர் ஆக போறாரு. இவர் வந்து வேலைக்காரன், பொன்னி மாதிரியான சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காரு. இன்னொரு சீரியல் ஆக்டரும் உள்ள வர போறாரு, அவர் தான் வினோத். ஸோ இவர் வந்து ஆக்டிங் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி KPYயோட கண்டஸ்டன்டா இருந்திருக்காரு. அண்ட் ஒரு சில ஷோஸ் எல்லாம் இவர் ஹோஸ்ட் பண்ணியும் நம்ம பார்த்திருக்கோம். நல்லா மிமிக்ரி பண்ணுவாரு. எப்படி சீரியல் ஆக்டர், பேச்சாளர்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டிப்பா இருப்பாங்களோ அதே மாதிரி செம ஹேண்ட்ஸமான ஒரு பர்சனையும் உள்ள கொண்டு வருவாங்க. அந்த வரிசையில மணிகண்டன் இந்த சீசன்ல உள்ள என்டர் ஆக போறாரு. ஸோ இவர் வந்து ஒரு மாடல் பிளஸ் ஃபிட்னஸ் ஃப்ரீக், அது மட்டும் இல்லாம மிஸ்டர் வேர்ல்டு டைட்டில் வின்னரும் கூட. அடுத்தது ஆதிரை சவுந்தரராஜன். இவங்களும் ஒரு மாடல் பிளஸ் சீரியல் ஆர்டிஸ்ட், மகாநதி மாதிரியான சீரியல்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா டிரெக்டர் பிரவீன்காந்த், ரட்சகன், ஸ்டார், ஜோடி மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் டைரக்ட் பண்ண படங்கள் என்னமோ 3 தான். ஆனா இவர் கொடுத்த இன்டர்வியூஸ் எக்கச்சக்கமா இருக்கும். மகாநதி சீரியல்ல இருந்து இன்னொரு ஆக்டரும் உள்ள வராரு, அவர் தான் கம்ருதீன். இவர் வந்து ஆக்டர் மட்டும் கிடையாது, நல்ல சிங்கரா சூப்பரா பாடுவார்னு சொல்றாங்க. எப்பவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபாரின்ல இருந்து ஒரு பர்சனை கொண்டு வருவாங்க இல்லையா? அதாவது ஸ்ரீலங்கால இருந்து லாஸ்லியா, அதுக்கப்புறம் மலேசியால இருந்து முகின் ராவ். அந்த வரிசையில திரும்பவும் மலேசியால இருந்து இர்ஃபான் அப்படிங்கிற ஒரு பர்சன் வர போறாரு. இவர் பாத்தீங்கன்னா மலேசியால வந்து ஒரு ஆக்டர் பிளஸ் ஆங்கரா இருக்காரு. இவங்க எல்லாரும் தான் பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்டா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சீசன் 9ல எப்படி விளையாட போறாங்க, சேஃபா பிளே பண்ண போறாங்களா, இல்ல நிறைய கான்ட்ரோவர்சிஸை கிரியேட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே அக்டோபர் 5க்கு மேலதான் தெரியும். இந்த மாதிரி பிக் பாஸ் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம கோவை மேல் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.